இரண்டாவது சிலுவை दूसरा यीशु मसीह का क्रूस क्या था? வேதனைகளின் மேல் வேதனை அடைந்த ஒரு சிலுவை. वेदना के ऊपर वेदना जो आ पड़ता है वही ये दूसरी क्रूस है. மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 27வது அதிகாரம் 27वां अध्याय 28வது வசனம் 28 पद. வாசிக்கலாம். மத்தேயு 27 28. मत्ती 27 का 28. और उसके कपड़े उतारकर उसे लाल रंग की बागा पहनाया. முதலாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியம், அவருக்கு கொடுக்கப்பட்டது ஒரு அவமானம். सबसे पहले यीशु को क्या दिया गया? निंदा दिया गया. அவருடைய உடையை கழற்றி उसका अपने कपड़े को लोगों ने उतार डाला. எல்லாரும் சிரிக்கும்படியான ஒரு சிவப்பு வஸ்திரம் தரிக்கப்படுகிறது. सब लोग हंसने लायक एक लाल रंग का बागा को यीशु के लिए पहनाए. 29வது வசனத்தை வாசிக்கலாம். 29वां वचन में पढ़िएगा. 29. और कांटों का मुकुट गूंथकर उसके सिर पर रखा और उसके दाहिने हाथ में सरकंडा दिया और उसके आगे घुटने टेक कर उसे टट्ठों में उड़ाने लगे और कहा, हे यहूदियों के राजा नमस्कार. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा मिले. மக்கள் அவரை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள். लोग यीशु को देखते हुए निंदा कर रहे हैं. அவருக்கு முள்முடி சூடப்படுகிறது. यीशु के सिर पर कांटों का मुकुट को पहनाए. 30வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். लगातार 30 को पढ़िएगा. और उस पर थूका और वही सरकंडा लेकर उसके सिर पर मारने लगे. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, मेरी सुनने वाले भाई और बहन, இந்த 28 29 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த 5 காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாத ஒரு கஷ்டம். ये 28 वचन से लेकर और 30 वचन तक जो 5 बातें जो मनुष्य के ऊपर आ रहा है, ये सचमुच मनुष्य के जीवन में आना नहीं चाहिए था. ஒரு பிரச்சனையை தாண்டி அடுத்த பிரச்சனை. एक समस्या हो गया, फिर दूसरा समस्या आ रही है. ஆண்டவர் சகித்த ஒரு காரியம், பிரச்சனைக்கு மேலாக பிரச்சனை தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். हम यीशु जो सहता है उसकी उस सीमा को देखिएगा. एक समस्या के बाद एक समस्या को यीशु सहा है. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை கால வேளையில ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையிலே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை என்று சொல்லி நம்ம ஒருவேளை அமர்ந்திருக்கலாம். आपके जीवन में इस प्रकार सोच में बैठे होंगे कि हे प्रभु मेरे जीवन में समस्या के ऊपर क्यों समस्या है. இங்கு ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையோடு முடியவில்லை. यहाँ यीशु की समस्या एक से खत्म नहीं हुई. ஒவ்வொரு படியாக அவருக்கு எதிராக இழைக்கப்பட்ட கஷ்டம் கூடிக்கொண்டே தான் போகிறது. यीशु के विरुद्ध में जो किया गया कष्ट या दुख बढ़ते जा रहा. ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை எப்படி அவர் அதை எதிர்கொண்டார்? लेकिन यीशु इन सारी कष्टों को कैसे सामना किया मालूम है? லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 23வது அதிகாரம் 23वां अध्याय. லூக்கா 23 34வது வசனம். 34वां वचन. तब यीशु ने कहा, हे पिता इन्हें क्षमा कर क्योंकि ये जानते नहीं कि क्या कर रहे हैं. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், हे पिता इन्हें तू क्षमा कर தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். क्योंकि ये जानते नहीं कि क्या कर रहे हैं. இது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ये एक कष्ट की बात है. நமக்கு கஷ்டத்தின் மேல கஷ்டம் வரும் பொழுது, हमारे लिए तकलीफ के ऊपर तकलीफ आ रही है, நமக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு சாதகமாக பேசுவது ஜெபிப்பது முடியாத காரியம். हमारे कष्ट देने वालों के पक्ष में होके प्रार्थना करना लगभग अनहोनी बात है. எத்தனை பேர் நம்ம கூட சண்டை போட்டவன் ஃபெயில் ஆயிட்டானா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். कितने लोग हमारे साथ जो लड़ रहा है वो फेल हो गया तो कितना खुशी आती है अंदर. டிபார்ட்மெண்ட்ல நமக்கு விரோதமா செய்த மக்கள் சிக்காய் ஒரு நாள் வீட்டுல இருந்துட்டாங்கன்னாக்கா ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டாருன்னு சொல்லுகிறவர் நிறைய பேர் இருப்போம். और हम में से कई लोग ऐसे होंगे कि हमारे विभाग में डिपार्टमेंट में हमारे विरुद्ध में जो बोलता है या बोला है वो बीमार पड़ गया है घर में, तो हमारे अंदर थोड़ा सा खुशी चली आती है. யாராவது ஒருத்தங்களுக்கு பதவியில வந்துட்டு ஒரு மாறுதல் வந்துட்டுனாக்கா அவன் அன்னைக்கு இப்படி பண்ணாங்கல்ல அதனால தான் அவங்களுக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் வரும். या किसी का पद में जो है परिवर्तन हो गया, इस पदवी से उस पदवी में दे दिया गया है, तो मेरे विरुद्ध में वो बोला है ना तो होना चाहिए. ஆனா இயேசு காட்டின முறை வித்தியாசம். लेकिन यीशु का तौर तरीका बिल्कुल भिन्न है.
ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம கூட சின்ன சாதாரணமா என்ன செய்வோம், நம்ம சண்டைக்காரன் கீழே விழுந்து முட்டு பேந்துருச்சுன்னா அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். हम में से साधारण सी बातें होती है, हमारे साथ लड़ने वाले नीचे गिर गया और उसका पैर में चोट हो गया, हमारे अंदर आनंद ही आनंद है। ஏன்? क्यों? நம்மள துன்பப்படுத்தினா அவனுக்கு ஒரு துன்பம் வர வேண்டும். हमारे लिए दुख दिया था ना, तो उसके लिए दुख आना चाहिए। இயேசுவுக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டது. यीशु के लिए क्रूस एक दिया गया। பிரச்சனைக்கு மேல பிரச்சனை என்று ஒரு சிலுவை என்று சொல்லி நாம் எடுக்கலாம். उस दूसरा क्रूस का नाम ये देता हूं कि समस्या के ऊपर समस्या, वो क्रूस है। But what was the attitude of Jesus? लेकिन यीशु मसीह का उसके बारे में क्या प्रतिक्रिया है? ஆண்டவரே தெரியாம செய்கிறான், மன்னிச்சிருங்க. यीशु क्या कहता है उस संकट देने वालों के लिए? हे प्रभु इन्हें क्षमा कर क्योंकि ये नहीं जानते। நமக்கு யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா உடனே என்ன செய்வோம், இன்னைக்கு முதல் ஆராதனைக்கு முன்னால உள்ள பைபிள் ஸ்டடியில பீட்டர் சொன்னாப்ல, நம்ம எப்படியாவது அவங்களுக்கு விரோதமா ஒரு கவுண்டர் அட்டாக் போடுவோம். हमारे विरुद्ध में एक व्यक्ति कार्य करता है, तो जैसे इस आराधना में शुरू में पीटर भाई कह रहे थे, उनके लिए एकदम लड़ने के लिए, कुछ मारने के लिए उपाय सोचेंगे। இயேசு சொன்ன முறை அது அல்ல. लेकिन यीशु का तरीका वो नहीं। ஆண்டவரே மன்னியும், हे प्रभु इन्हें क्षमा कर। செய்கிறது தப்புதான், वे गलती तो कर रहे हैं, அறியாமல் செய்கிறார்கள். अनजाने में कर रहे हैं। நம்மள எத்தனை பேர் இந்த காரியத்தை நம்ம சொல்ல முடியும்? हम में से यीशु के समान कितने लोग ऐसे कह सकते हैं? ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலும் அடிக்கு மேல அடி வருகிறது என்றால், शायद हमारे जीवन में भी मार के ऊपर मार आ रहा, அதிலே வெளியே வருவதற்கு ஒரே ஒரு முறைதான் உண்டு. उससे बाहर निकलने के लिए एक ही रास्ता है। இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை போல மற்றவர்களை மன்னித்து அவர்களுடைய நலனுக்காக நாம் போராட வேண்டும். हृदय का भीतर से यीशु के समान उनको क्षमा कर देंगे और उसकी भलाई के लिए, उनकी भलाई के लिए हम कोशिश करें। ஒரு வசனத்தை வாசிப்போம், ஆழமான ஒரு வசனம். एक गहरा वचन को पढ़ने जा रहे हैं। எபிரேயருக்கு எழுதின நிருபம் इब्रानियों की पत्री 12வது அதிகாரம் 12वां अध्याय 15வது வசனம். 15वां वचन। எபிரேயர் 12:15. इब्रानियों 12 का 15। ध्यान से देखते रहो, ऐसा न हो कि कोई परमेश्वर के अनुग्रह से वंचित रह जाए या कोई कड़वी जड़ फूटकर कष्ट दे और उसके द्वारा बहुत से लोग अशुद्ध हो जाएं। ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனாலே அநேகர் தீட்டு போட்டு போகாதபடிக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. लिखा है ध्यान से देखते रहो, ऐसा ना हो कि कोई परमेश्वर के अनुग्रह से वंचित रह जाए या कोई कड़वी जड़ फूट कर कष्ट दे। रूट ऑफ बिटरनेस, इसको बोलते हैं कड़वी जड़। இருதயத்தின் ஆழத்துல சில பகுதியில ஒரு சின்ன கசப்பு காணப்படும். भीतर में, मन में भीतर में छोटी सी कड़वापन। நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவன் தானே, मैं ऐसा हूं ना, इसका कारण वही व्यक्ति है। ஆனாலும் அவன் பண்ணதுனால தானே நான் இப்படி மாட்டி இருக்கிறேன். लेकिन वो वैसा किया था ना, इसलिए मैं फंसा हूं आज। ஒரு பிட்டர்னஸ் உள்ளுக்குள்ள காணப்படும். एक कड़वी जड़ मन के भीतर में रहती है। அந்த ஒரு பிட்டர்னஸ், ஒரு கசப்பு காணப்படுமானால் அந்த சிலுவையை சுமப்பதற்கு நமக்கு பலன் அற்று போகும். अगर वो कड़वापन अगर रह जाता है, भीतर ही रह जाता है, तो उस क्रूस को, दूसरी क्रूस को उठाना अनहोनी है। சமீபத்துல ஒரு வீட்டுக்கு போக வேண்டி இருந்தது. अभी हाल ही में मैं एक घर में जाके मुलाकात किया। அண்ணனும் நானும் போயிட்டு இருந்தோம். बड़े भैया और मैं दोनों जन जा रहे थे। அப்போ அண்ணன் அந்த தம்பிட்ட கேட்டாங்க, மனைவி எப்படி இருக்காப்பா அப்படின்னு. उस घर के भाई थे, बड़े भैया ने पूछा कि आपकी पत्नी कैसी है? நல்லா இருக்கிறானே அப்படின்னாங்க. तो भाई ने कहा हाँ वो ठीक है। உடனே அண்ணன் அடுத்து கேட்டாரு, फिर बड़े भैया ने दूसरा प्रश्न रखे, உங்க அப்பாவும் உன் மனைவி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. आपके पिताजी और आपकी पत्नी दोनों कैसे हैं? அவன் சத்தமே இல்லை கொஞ்ச நேரம். फिर मौन रहा। உடனே அண்ணன் சொன்னாங்க, फिर भैया ने कहा, உங்களுக்கு தெரியுமா பிரதர் ராஜேஷ், இவங்க ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க அப்படின்னு. राजेश भाई आपको मालूम है ये दो जन बातें नहीं करते आपस में। மாமனாரும் மருமகளும் பேச மாட்டாங்களாம். और यानी इसके पिताजी और इसकी पत्नी दोनों बातें नहीं करते। நான் கேட்டேன், ஒரே வீட்டுல தானே இருக்கிறாங்க அப்படின்னு. दोनों तो एक ही घर में तो रहते हैं, मैंने पूछा। உடனே தம்பி சொன்னாப்ல, ஆமாண்ணே ஒரே வீட்டுல தான் இருக்கிறோம். फिर वो भाई ने कहा हाँ भैया हम दोनों एक ही घर में रहते हैं। ஆனா மாமனார் இதுவரைக்கும் பேசினதே கிடையாது மருமகள்கிட்ட. लेकिन वो ससुर जो है, अपनी जो बहू है, बहू से ससुर बातें नहीं करती है।
அவருடைய பாரமான சிலுவை இன்னும் பாரமாக மாறிவிடும் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. उस भाई का क्रूस और उसका वजन बढ़ते जाएगा, इसमें कोई शक है नहीं। மருமக நல்ல விசுவாசி, बहु अच्छा विश्वासी है। நல்லா போய் பேசுவா, ये बहू जो है अच्छा से जाके बात करती है, சாப்பாடெல்லாம் செய்து கொடுப்பா. अच्छा से खाना को बना करके देने वाली है। ஆனா மாமனார் இதுவரைக்கும் திருமணத்துக்கு அப்புறம் அவளிடத்துல பேசினதே கிடையாது. लेकिन ये ससुर जी तो है शादी के बाद अब तक अपने बहू से बातें नहीं किए। ஆனா நிறைய பேர் நம்ம உள்ளுக்குள்ள பேசாம இருக்கிறோம். लेकिन हमारे लिए कई लोग भीतर बातें नहीं कर रहे हैं। சில மக்கள் தெரியும், நமக்கு முன்னால வரும்போதே தெரியும், அவங்க அங்க இடத்துல வரும்போதே வேற இடத்துல பார்த்து திரும்பி போயிருவாங்க. हम में से कुछ लोग ऐसे हैं कि ऐसा उनका कोई उधर आएगा, नजर पड़ गया उधर आ रहा, बस यहाँ से रास्ता बदल के चले जाए। எதுக்குடா போய் மூஞ்சில முழிக்கணும், நம்ம இங்கேயே போயிருவோமே அப்படி. क्यों आगे तक जाके उनके चेहरा में पड़ना है, यहीं से रास्ता बदलो। சகோதரனே சகோதரியே, உங்க சிலுவை இன்னும் பாரமாயிடும். ऐसा अगर आप करने वाले हैं, आपका क्रूस का भार और बढ़ेगा। இயேசு கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வரும் பொழுது மன்னிக்கிறதுக்கு அவர் தன்னை மாற்றிக் கொள்கிறார். यीशु जब संकट और कष्ट के ऊपर कष्ट आ रहा है तो उनका मन का विचार क्या था, क्षमा करो। ஆண்டவர் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அந்த கிருபையை தருவாராக. प्रभु यीशु आपके लिए मेरे लिए वही अनुग्रह को देने पाए। எந்த ஒரு வேறாகிய பிட்டர்னஸ் நம்ம இடத்துல காணப்பட வேண்டாம். कोई भी कड़वी जड़ तक हमारे अंदर न हो। நல்லா புரிந்திருக்கும், வேறு ஒரு நாளும் வெளியே தெரியாது. आपको अच्छा से मालूम है, किसी भी पौधा पेड़ का जड़ जमीन के बाहर नहीं दिखती है। வேறு என்றைக்குமே நிலத்திற்கு கீழே தான். ये जड़ जो है हमेशा जमीन के नीचे ही रहती है। இந்த நாள் ஆண்டவர் நம்மளை திரும்பி பார்ப்பதற்கு நமக்கு உதவி செய்வாராக. आज परमेश्वर हम अपने आप को परखने के लिए कहता है। இரண்டு சிலுவையை குறித்து பார்த்தோம். अब तक दो क्रूस के बारे में हमने देखा। தனித்து விடப்படுதல் என்கிற ஒரு சிலுவை. एक है कि अकेले छोड़ दिए जाने का क्रूस है। ஆண்டவராகிய இயேசு தனித்து விடப்பட்ட பொழுது ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்ததனால அவருக்கு அந்த சிலுவையை தூக்கி கொண்டு போவதற்கு சாதாரணமாக காணப்பட்டது. उस पहली क्रूस को यीशु उठा के जा रहा था, इसका मतलब अकेले छोड़ दिया गया। तब उसने प्रार्थना की, हे पिता तेरी इच्छा पूरी हो, इसलिए वो पहली क्रूस उनको भार जैसे नहीं लगा। இரண்டாவது சிலுவை दूसरी क्रूस, கஷ்டத்தின் மேல் கஷ்டம் என்கிற சிலுவை. और वो सलीब ऐसा सलीब है, कष्टों के ऊपर कष्ट आने वाला सलीब है। ஆண்டவர் எந்த ஒரு கசப்பு உணர்வையும் வைக்காமல் அவர்களையும் மன்னித்ததனால் அதிலே அவருக்காக மேற்கொள்ள முடிந்தது. हम देखते हैं यीशु मसीह का जीवन से क्या देखते हैं, उस कड़वी बात को यीशु मन में नहीं रखा, उसके बदले क्या किया, क्षमा कर दिया। इसलिए दूसरी क्रूस भी उसके लिए आसान रहा।